ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் திருவோணம் நல்வாழ்த்துக்கள். அதோ பிரதமன் ஆயிட்டிருக்குது. பிரதமன்னா மலபார் சத்யா ஸ்பெஷல். பிரதமம்னா ஃபர்ஸ்ட்டு. அதாவது பிரதமம் திதியும் தெரியும் தானே? அதே மாரி எங்க சத்யாவில் கண்டிப்பாக பாசிப்பருப்பு பிரதமன் முக்கியமான ஒரு இடம். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்துலலாம் பயிறு நல்லா பச்சை பயிறு வாங்கி வறுத்து உரல்ல போட்டு குத்தி தோல் நீக்கி செய்வாங்க. அது ஒரு தனி மணமாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு பாசி பருப்பில் தான் செய்கிறேன் பாருங்கள். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு 1/2 கிலோ பருப்பில் பாதி எடுத்து நல்லா செவக்க வறுக்க போகிறேன் பாருங்கள். நல்லா வறுத்து அந்த ப்ரௌன் கலராகி வரணும். கருப்பாயிடக்கூடாது, ப்ரௌன், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும்போது அந்த ஒரு மணமே தனியாக இருக்கும். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு பாக்கியும் போட்டுக்கலாம். 1/4 கிலோ தான் வச்சுருக்கேன். இப்போ 2 தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த 2 தேங்காயில் பால் 3 விதமாக புழிஞ்சு எடுக்கணும். 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால், அந்த மாதிரி. அது இருக்கட்டும், அது புழிஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பாசி பருப்பு மிச்சத்தையும், அதாவது முதல்ல 1/4 கிலோ நல்லா செவக்க வறுத்தாச்சு. அதுக்கு பாருங்கள் ப்ரௌன் கலராக தெரியுது. கூடவே இந்த பாதியும் போட்டு அதுவும் நல்லா ஓரளவுக்கு நல்ல மணம் வரணும். அப்போ தான் பாயசத்துக்கு ஒரு தனி மணமே இருக்கும். அது ஓரளவுக்கு வந்தாச்சு. இனி நம்ம இதை கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு நம்ம பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 3ஆம் பால் லாஸ்ட்டு தண்ணியாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த பால் தான் இது. இது ஒரு 4-5 கப்பு வந்திருக்கு. அதெல்லாம் ஊற்றியாச்சு. வேணுன்னா நீங்கள் இது ஒரு 2 கப்பு 1/2 கிலோ இருக்கு இல்லையா, அதில் தண்ணியும் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். இனி இந்த உருளி எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம வெல்லம் கரைச்சி காய்ச்சி எடுத்திருக்கேன். வடிகட்டி உருளியில் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்து வற்றி அந்த இதில் இருக்கிற தண்ணி, நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வற்ற வச்சு எடுத்துடலாம். அது வற்றிட்டுருக்கும் போதே பருப்பு வெந்துருச்சு. 6 விசில் வச்சுருந்தேன், அதனாலேயே நல்லா பாருங்கள் வெந்து மலர்ந்து வந்திருக்கு. இனி இதை இந்த வெல்லத்தில் போட்டோம்னா இனி வேகாது, ஆனால் கரையிறது கரைஞ்சிரும் பாருங்கள். பாதி கரைஞ்சிரும் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு பாயசம் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் அதில் போட்டாச்சு. இனி இது கூடவே செகண்ட் பால், அது 2ஆம் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஊற்றியாச்சு. அது ஊற்றிட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுனாலும் அது வர வரைக்கும் வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கும், அதனால தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு கொதி வந்தாலே போதும், ரொம்ப வற்றணுங்கிற அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட ஆயிட்டுருக்குது. இனி நம்ம இதில் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, அது சும்மா தேங்காய் அப்படியே எடுத்து கையில் வச்சு புழிஞ்சு எடுத்திங்கன்னா சொட்டு சொட்டாக தான் வரும். ஆனால் அந்த பாலில் ஒரு 5-6 ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கேன். அதோட அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பில் வைக்கக்கூடாது, உடனே அந்த நல்லா கிளறி விட்டு இறக்கிடணும், அவ்வளோதான். கொஞ்சம் பாயசத்தை ஊற்றி அந்த பால் ஃபுல்லாக அதில் வர வரைக்கும் பண்ணிவிட்டு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்குப்பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகம், அதையும் போட்டுட்டு இறக்கிடணும். இனி கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இறக்கி வச்சாலும் வற்றும் இல்லையா. இனி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். என்ன, முந்திரி திராட்சை தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் போட்டு வறுத்து எடுப்போம். இதுவே போட்டு வறுத்து ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். முந்திரி திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் துண்டு இல்லைனாலும் முந்திரி திராட்சை மட்டும் வறுத்தும் கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே முந்திரி பருப்பு போடுறேன். போட்டுட்டு அது நல்லா செவந்து வரட்டும். அப்போ இந்த திராட்சையும் போட்டு அது ஒரு பலூன் சைஸ் வீங்கி வரும் இல்லையா,
வீங்கி வந்த பிறகு அதையும் எடுத்து பாயசத்தில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு முக்கியமான பொருள் விட்டுட்டேன். அடிக்கடி செய்கிறதா நான் மறந்துடுவேன். பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். ஆனால் என்ன விட்டுட்டேன்னா உப்பு போட மறந்துட்டேன். எனக்கு அப்பப்போ வர்ற ஒரு பிரச்சனை இது. இது முதல்ல உப்பு போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ போட்டாலும் பிரச்சனை இல்லை, கடைசியாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கொஞ்சமானா ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம், அவ்வளோதான். பாருங்க, அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பு போடலைன்னா பாயசத்தோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி டேஸ்ட்டு வர்ற மாதிரி தோணும். எங்கள் வீட்டிலலாம் கண்டிப்பாக போடுவோம். அது இனிப்பு பொருள் எது செய்யும்போதும் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அந்த 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 இனிப்பு தூக்கலை காட்டும். பாருங்க, சூப்பரான பாயசம் ரெடி. எல்லாரும் இதே அளவுகளோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் ஓணாசம்சகள்.